சூரத்துல் ஹூத் அதை நம்ம ததபுர் செய்யும்போது, குறிப்பாக 27வது ஆயத்தை ததபுர் செஞ்சீங்கன்னா, நவீன காலத்துக்கு பல படிப்பினைகள் நமக்கு கிடைக்குதுங்க. குறிப்பாக நவீன கால ஃபித்னாவான கேஸ்டிசம் ஆகட்டும், ரேசிசம் ஆகட்டும், இதற்கான மறுப்பு நமக்கு வந்து இந்த ஆயத்திலேருந்து நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். அவங்களுடைய சமூகத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள், வழிகேட்ட தலைவர்கள் என்ன சொன்னாங்க இந்த ஆயத்துல நம்ம பார்க்கலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம பார்த்து, நாங்கள் வந்து எங்களை போல ஒரு மனிதனா தான் பார்க்கிறோம். மேலும் உங்களை பின்பற்றக்கூடியவர்கள் எங்கள் மத்தியில் ரொம்ப தாழ்ந்தவர்கள் தான் உங்களை பின்பற்றுறாங்க. உங்களுக்கு என்று எங்க மீது எந்த மேலாதிக்கமும் கிடையாது என்று சொன்னாங்க. மாறாக நாங்கள் உங்களை வந்து பொய்யர்களாக நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் பார்வை ரொம்ப இதுவா இருக்குது. உங்களை யார் பின்பற்றுறாங்கன்னா ஆழ்ந்து யோசிக்காம மேலோட்டமா யோசிக்கக்கூடிய மக்கள் தான் உங்களை பின்பற்றுறாங்க என்று குறை சொன்னாங்க. காலம் அளவுல்லதீன கஃபரு மின் கௌமிஹி மா நராக இல்லா பஷரன் மிஸ்லனா என்று சொன்னாங்க. ஸோ அவங்களுடைய தவறான அசம்ஷனை நம்ம பார்க்க முடியுதுங்க இல்லைங்களா? அவங்க உறுதியாக சொல்ல என்ன சொல்றாங்க, நாங்கள் இப்படி நினைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. பெரும்பாலும் எதெல்லாம் சொன்னாங்களோ நூஹ் நபிக்கு எதிராக அந்த எல்லா குணமும் அவங்க கிட்டே இருக்கு. அந்த வழிகிட்ட தலைவர்கள் கிட்டே இருக்கு. அந்த தலைவர்கள் தான் அவசரப்பட்டு முடிவெடுத்தாங்க. அந்த தலைவர்கள் தான் பொய்யர்கள். அந்த தலைவர்கள் தான் என்னது கீழ்த்தரமானவர்கள். ஏன்னா அவங்க கிட்ட தௌஹீத் இல்ல. இப்போ இந்த ஆயத்துல என்ன நடக்குதுன்னா, இது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எதிராக அவங்களுடைய சமூகத்தினுடைய அதாவது அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய மேல்தட்டு வர்க்கத்தில் இருக்கக்கூடிய பணக்கார எலைட் மக்கள் சொன்ன பதில் இது. ஏன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கருத்துக்களை கருத்தால அவங்க எதிர்க்க முடியல. ஏன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது ஹக், அதுதான் உண்மை. அதனால எங்க அவங்களுடைய அதிகாரம் போய்விடுமோ, அவங்களுடைய மவுஸ் போயிடுமோன்னு சொல்லி என்ன செய்றாங்க, பொய்யா லேபிள் பண்றாங்க. யார? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இது எல்லா காலத்திலும் இந்த டெக்னிக் நடந்துட்டு வருது. இன்னைக்கு கூட அரசியல் களங்களை நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? சரி, அவங்களுடைய தர்க்கம் என்னவா இருந்தது? ஜாதி அடிப்படையில, வர்க்க அடிப்படையில, கலர் அடிப்படையில், நிறத்தின் அடிப்படையில இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன காலத்துல இது போலதான் மக்கள் செய்யறாங்க இல்லைங்களா? ஸோ அவங்க வந்து உங்களை பின்பற்றவர்கள் தாழ்ந்தவர்கள் தான் உங்களை பின்பற்றுனாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா? இது நவீன காலத்துல இருக்கக்கூடிய ஜாதி, வர்க்க வேறுபாடு, கலர், ரேசிசம் சம்பந்தமான இனவெறி, ஒருத்தனுடைய இனம், நிறம், வம்சாவளி இதையெல்லாம் வச்சு ஒருத்தவங்களை தாழ்ந்தவராக பார்ப்பது தான் இதை குறிக்குது இல்லைங்களா? மேலும் அவங்களுடைய அகந்தையை நம்ம பார்க்கலாம். நீங்க வந்து எங்களோட எல்லாம் உயர்ந்தவர்லாம் இல்லை என்று சொன்னாங்க. நீங்கள் பொய்யர்களாக பார்க்குறவங்களன்னு சொன்னாங்க. இதெல்லாம் ஆதாரம் இல்லாத பேச்சு. இது வந்து அறிவார்ந்த மறுப்பு கிடையாது. இஸ்லாம் எப்படி இதை உடைக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உண்மை ஹக் என்பது எப்பவுமே சமூக நிலைக்கு சார்ந்தது கிடையாது. இந்த ஆயத்துல ஏழைகள், பலவீனர்கள் வந்து நபிமாரை பின்பற்றினாங்க. அதனால அந்த ஊர் தலைவர்கள், எலைட்டுகள், பிரபலமானவர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த மார்க்கத்தை புறந்தள்ளினாங்க. ஏன்னா ஹூத் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த ஹக் வந்து எல்லா மக்களையும் சமமாக ஆக்குது. அது அவங்களுக்கு பிடிக்கல. ஜாதி உயர்வு மனப்பான்மையை வச்சு இவன் மேல் ஜாதி, இவன் கீழ் ஜாதி, இவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்லி இன்னைக்கு நம்ம எவ்வளோ ஃபித்னாக்களை பார்க்கலாம் இல்லைங்களா? பிடித்தவர்களே இப்படி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆயிட்டாங்க இல்லைங்களா? இதே தாங்க அந்த காலத்திலயும் இருந்தது. பணக்காரர்களை வந்து மேன் மக்களாக பார்த்து, ஏழைகளை வந்து கீழ்த்தரமானவர்களாக பார்த்த இதே ஃபித்னா, இதே மோசமான செயலை வந்து நூஹ் நபியுடைய மக்களும் செய்து வந்தாங்க. எங்க நூஹ் நபி இவங்க 2 பேரையும் ஒண்ணாக்கிட போறாங்க, நம்மளுடைய அதிகாரம் இழந்து விட போறோம் என்பதற்கு பயந்துதான் பொய்யான மறுப்புகள் கொடுக்குறாங்க. ஸோ உண்மையே இஸ்லாம்ல உண்மையான அளவுகள் எதுனா, உங்களை யார் அல்லாஹ்விடம் மிகவும் கண்ணியமானவர் என்றால், யாருக்கு அதிகமான தக்வா இருக்கோ அவங்க தான் அல்லாஹ்விடத்துல ரொம்ப கண்ணியமானவர், நெருக்கமானவர். 49 13வது வசனம் பார்க்கலாம் இல்லைங்களா? அதாவது ஜாதி கிடையாது, செல்வம் கிடையாது, குடும்ப மரபு கிடையாது, தக்வா அதாவது அல்லாஹ்வுடைய பயம், அதுதான் அளவுகோல். ஒருத்தவர் சிறந்தவரா, மேன்மையானவரா, தாழ்ந்தவரா என்பதற்கு. தக்குவா இருக்கா மேன்மையானவர், தக்குவா இல்லையா அவர் தாழ்ந்தவர். இது ஜாதியோ, செல்வமோ, இனமோ, வர்க்கமோ இது எதுவுமே முடிவு பண்ணாது ஒருத்தவங்களுடைய உயர்வு தாழ்வ. இந்த ஏழைங்கெல்லாம் உங்களை யோசிக்காம பின்பற்றுறாங்க. மேம்போக்கா வந்து யோசிச்சு செய்யறாங்க. ஆழ்ந்த யோசனை இல்லை என்று சொன்னாங்க இல்லைங்களா? அராதிலுனா பாதியர் ராயி என்று சொன்னாங்க. இன்று இதே வார்த்தையை தான் நவீன காலத்துல என்ன சொல்றாங்க, அவருக்கு கல்வி கிடையாது, அவங்களாம் வந்து லோ கிளாஸ் மக்கள், அவங்களாம் அறிவில்லாதவர்கள் சொல்றாங்களா இல்லைங்க? படிச்சவங்க கூட சொல்றாங்கங்க. அதுதான் ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாக இருக்கு. இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, ஆட் ஹோமினம் என்று சொல்லுவாங்க, வர்க்க அவமதிப்பு என்று சொல்லுவாங்க தமிழ்ல. இந்திய ஜாதி அமைப்புல கூட என்ன இருந்தது, கடந்த 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? கீழ் ஜாதி மக்கள் பின்பற்றுறாங்கன்னா அது சரியா இருக்காது ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னாங்களா இல்லை? இது எவ்வளவு பெரிய தவறு. எல்லா மக்களும் சமம் அல்லவா இறைவன் முன்னாடி? எல்லாம் ஓர் தாய் தந்தையிலேருந்து வந்தவங்க தானே. ஸோ உண்மையை ஜாதியை வைத்து அளவிடக்கூடியவர்களாக இருந்தார்கள்.
இது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே அல் குர்ஆன் மறுத்த ஒரு தர்க்கமாக இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இல்லையா, சமூகத்துல கல்வி உடையவர்கள் எலைட் மனப்பான்மையில இருக்கிறவங்கள பார்க்கலாம். ஆங்கிலம் தெரிந்தவங்க தான் சரி என்பது போல பேசுவாங்க இல்லையா. நகரத்துடைய மக்கள், டவுனுடைய மக்கள் தான் என்ன செய்யுது, சிறந்த புரிதல் உடையவர்கள் என்று சொல்லுவாங்க. கிராமத்து மக்கள் அவங்களாம் பின்தங்கியவங்க என்று சொல்லுவாங்க. இது அதே மனப்பான்மை, அந்த வழிகெட்ட தலைவர்கள் கொண்டு இருந்தாங்களே அதே மனப்பான்மை தான். மேலும் இனவெறி பார்க்கலாம் இல்லைங்க, ரேசிசம். இதனால எவ்வளவு பிரச்சனைகள் உலகமெங்கும் நடந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். தங்களை வல்லரசு நாடுகள் என்று சொல்லிக் கொண்ட கூட என்ன செஞ்சாங்க, இனத்தின் வெறியின் காரணமாக உறுப்பு இன மக்களை எவ்வளவு துன்புறுத்தினாங்க என்பதை நாம் பார்த்தோம் கடந்த காலங்கள்ல. இந்த இனமா இந்த நிறமா அவங்களாம் தாழ்ந்தவர்கள் என்று பார்த்தாங்க இல்லைங்களா. ஸோ மனிதரை அல்ல, உண்மையை தான் அல் குர்ஆன் மதிப்பிடுது. ஸோ உண்மையை மனிதர்களால் அளவிடாதீர்கள், மனிதர்களை உண்மையால் அளவிடுங்கள் சொல்லி சொல்றாங்க. முக்கியமான உசூல் இது, உலமாக்கள் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தினர் செய்த தவறுகள் ஒரு முக்கியமான தவறு, மனிதர்களை வைத்து உண்மையை தீர்மானித்தாங்க. இஸ்லாம் ஆனா என்ன சொல்லுது, உண்மையை வைத்து நீங்க மனிதர்களை மதிப்பிடுங்கன்னு சொல்லுது. இந்த ஒரு ஆயத்து ஜாதி வெறி, இனவெறி, வர்க்கம், அகந்தை இது எல்லாத்தையும் உடைக்கக்கூடிய சிறந்த ஆயத்து என்று சொல்றாங்க. உண்மை யாரிடம் இருக்குது என்பதை, அவர் எந்த சமூகத்திலிருந்து வரார் என்பதை தீர்மானிப்பது அல்ல, அது தீர்மானிக்காது. அவர்கிட்ட தக்குவா இருக்கா மற்றும் அவர்கிட்ட ஆதாரம் இருக்கா, அதை வைத்து தான் உண்மையை நம்ம தீர்மானிக்க வேண்டும்.